தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது. அதில் எப்படியெல்லாம் மதமாற்றம் நடைபெறுகிறது என்பதை பற்றி அதில் விவரிக்கப்பட்டிருந்தது. இது மாதிரி இலங்கையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது 2019 காலப்பகுதிகளில். இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம்னு சொல்லி ஒரு கதையை டிசைன் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. சாரா ஜாஸ்மின் என்கிற புலஸ்தீனி எழுதிய அந்த இந்து பெண் எழுதிய செய்தி என்னன்னு சொன்னா, நான் தற்போது சுய உணர்வுடனும் முழு மனதுடனும் தங்களுக்கு கூறும் விடயம் யாதனில், நான் தற்பொழுது முழுமையாக எனது சொந்த இந்து மதத்தை கடைபிடிக்கிறேன். இஸ்லாத்தை விட்டு போயிட்டேனுங்கிறா. நான் இந்து மதத்தை தான் இப்ப கடைபிடிக்கிறேன். எப்ப? 2015 12ஆம் மாதம் 31ஆம் தேதி. இன்னைக்கு நாம எப்ப இருக்கிறோம்? 2019 5ஆம் மாதத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துல. அப்ப இங்க இப்ப எவ்வளவு காலம்? 2015 அவ கடிதம் அனுப்புறதுல சொல்றா, நான் யாதனில் நான் தற்போது முழுமையாக எனது சொந்த இந்து மதத்தை கடைபிடிக்கிறேன் என்றும், தங்கள் அமைப்பின் மூலம், அதாவது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பின் மூலம் செய்து கொள்ளப்பட்ட திருமணம் மற்றும் ஏனைய சகல நடவடிக்கைகளையும் துண்டித்தும் முழுமையாக விலகியும் கொள்கிறேன். பெயர் மாற்றத்தை துண்டிச்சுக்கிறேன். சாரா ஜாஸ்மின் இல்லைன்னா நான் இதுக்கு பிறகு புலஸ்தீனி தான் அப்படிங்கிறா. அதே மாதிரி திருமணத்தை ரத்து பண்ற எனக்கும் ஹஸ்தூனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறா. மற்றும் ஏனைய சகல நடவடிக்கைகளையும் துண்டித்தும் முழுமையாக விலகியும் கொள்கிறேன் என்பதையும், இவை என்னால் மனப்பூர்வமாக எடுக்கப்பட்ட இறுதி தீர்மானம் என்றும் ஒப்புக்கொண்டு இத்தால் முத்திரையில் கையொப்பம் இடுகிறேன். எனவே இவை தொடர்பாக தங்களது மேலான கவனத்திற்கும் இவற்றை கொண்டு வருகிறேன். நான் இஸ்லாத்தை விட்டு போறேன், என் இந்து மதத்துக்கே நான் போயிடுறேன். உங்க இயக்கத்துக்கும் உங்க இஸ்லாத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹஸ்தூனும் என் புருஷனும் இல்லை, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாத்தையுமே என் பேரு கூட இதுக்கு பிறகு சாரா ஜாஸ்மின் கிடையாது. என் பேர் இதுக்கு பிறகு அதே புலஸ்தீனி தான், புலஸ்தீனி மகேந்திரன் தான் என் பேரு என்று சொன்னது மட்டும் இல்ல, மிக தெளிவா என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, முத்திரையை ஒட்டி பாருங்க, முத்திரையை ஒட்டி சைன் இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கிறா. இங்க வலது பெருவிரல் என்று பெருவிரல் அடையாளத்தையும் வேற பண்ணி தந்திருக்கிறார். சைனையும் பண்ணி பெருவிரல் அடையாளத்தையும் வச்சு, இந்தா இருக்குது என் கடிதம், உங்க மார்க்கத்தையும் விட்டு போறேன், இயக்கத்தையும் விட்டு போறேன், 2015 12ஆம் மாதம் 31ஆம் தேதியே சொல்லிவிட்டால். இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறவர்கள். இவர்கள் சர்வதேச வலைப்பண்ண பின்னணியினூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தவிர இஸ்லாத்தை பாதுகாக்க வந்தவர்கள் அல்ல, இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள். IS என்கிற அமைப்புக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது அபூபக்கர் பக்தாதியாக இருந்தாலும் ஜஹ்ரான் ஹாஷிமாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதை அன்றைக்கும் சொன்னோம், நேற்றும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் இதைத்தான் சொல்லுவோம். சாரா புலஸ்தீனி யாரு, அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு அவ வந்தா, பிறகு எப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா, வெளியே போய் அவ இஸ்லாத்தை விட்டும் போறேன், இயக்கத்தை விட்டும் போறேன்னு முழுமையாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பதாகவே அவள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதற்கு பிறகு ஜஹ்ரான் ஹாஷிம் என்கிற பயங்கரவாதியோடு திரும்ப போய் சேர்ந்திருக்கிறா. சேர்ந்து குண்டு தாக்குதலில் ஈடுபட்டா. அந்த சம்பவங்கள் என்ன, உண்மையில் நடந்தது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற அழகான பிரார்த்தனையோடு இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி தொடர்பாக உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், தற்போதைய இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான இடம் வகிப்பது ஊடகங்களினுடைய வளர்ச்சி என்றால் அது மிகையல்ல. ஊடகங்கள்னால் ஆரம்பத்தில் ரேடியோ, டிவி என்று மட்டும் இருந்த நிலை போய் தற்போது சோஷியல் மீடியாக்கள் வியாபித்திருக்கிறது. ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டா என்று பலவிதமான ஊடகங்களும் இன்றைக்கு உலகத்திலே வியாபித்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான நேரத்தில் கண்டவரும் எதையும் எவர் மீதும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்கிற அளவுக்கு படுபயங்கரமான பொய்களையும் புரட்டுகளையும் கூட அழகாக திணிப்பதற்கு பல பேர் முனைகிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தற்போதைய உலகத்தில் இருப்பதை நம்ம அவதானிச்சுக்கிட்டு வர்றோம். அதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம் தான் இந்த காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல். இதிலே எவ்வளவு பொய்களை தொடர்ந்து கட்டமைப்பதற்கு இஸ்ரேலிய ஆதரவு தளங்கள் முனைகிறார்கள், இஸ்லாமிய வெறுப்பு தளங்கள் முனைகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம்.
காசாவில் மரணிக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் என்கிற பார்வையை தாண்டி அவர்களை இஸ்லாமியர்கள் என்று மட்டும் ஒரு குறிப்பு பார்வையை செலுத்தி அங்கே அவர்கள் கொல்லப்பட்டால் பரவாயில்லை, கொல்லப்படுகிறவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்கிற கண்ணோட்டத்தில் சில ஊடகங்களும் சில ஊடகவியலாளர்களும் ரொம்ப கீழ்மட்டத்துக்கு இறங்கி செய்திகளை வெளியிடுவதை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் இந்த வாரில் கூட ஒரு முக்கியமான இனவாதத்தை கட்டமைத்து முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை தூண்டுகிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு செய்தி சேவை என்று அறிமுகப்படுத்தப்படுகிறவர்கள் தான் ஐபிசி என்கிறவர்கள். இந்த ஐபிசியை பொறுத்த வரையில் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம்தான், இவங்க மலம் தின்னும் கழுகுகள், அப்படிப்பட்டவர்கள். ஏன்னா இவங்களை பொறுத்த வரையில் அரசியல் லாபம், அதாவது எப்படியாவது பணம் வந்தால் போதும். ஏன்னா நான் அதில் அந்த சம்மந்தப்பட்ட அதோட தொடர்புபட்டவர்களை பற்றி முழுமையாக இங்கே நான் பேச வரலை. ஏன்னா அவங்க யாருங்கிறது தெரியும் எல்லாருக்கும். ஈவன் தமிழ் பேசுகிற என்னுடைய அன்பு தொப்புள் கொடி உறவுகளுக்கே இந்த ஐபிசியினுடைய லட்சணம் நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க தொடர்ந்து குறிப்பாக ஒரு சகோதர இனமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்கிற காரியத்தை செய்து வருகிறார்கள். அந்த தொடரில் அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ கடந்த 2 நாட்களாக சுற்றுச்சுழன்று வருகிறது. நிறைய நண்பர்கள் எனக்கு அனுப்பி வச்சுருக்கிறீங்க, இப்படி ஒரு வீடியோ பரவுதே அப்படின்னு சொல்லி. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தி கேரளா ஸ்டோரி என்கிற ஒரு சினிமா படம் வெளியிடப்பட்டது. முழுக்க இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் உண்டாகியது எல்லாம் தமிழகம் உட்பட இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இதற்கு எதிரான எதிர்ப்புகள் உண்டாக்கப்பட்டது. பல மாநிலங்களில் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். இப்போ என்னடா திடீர்னு தி கேரளா ஸ்டோரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது சப்ஜெக்டே கிடையாது. இந்த ஐபிசி என்கிற மலம் தின்னும் கழுகு என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டால், அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் தன்னை நான் ஒரு பெரிய சர்வதேச ஊடகவியலாளர்னு காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவர். அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். ஒரு அவருடைய வாய்ஸில் ஒரு ஸ்கிரிப்டை அழகாக டிசைன் பண்ணி பொய்யை ரொம்ப சூப்பராக எப்படி கொடுக்கலாம்னு திங்க் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, இப்படி தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது, அதில் எப்படியெல்லாம் மதமாற்றம் நடைபெறுகிறது என்பதை பற்றி அதில் விவரிக்கப்பட்டிருந்தது. இது மாதிரி இலங்கையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது 2019 காலப்பகுதிகளில், இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம்னு சொல்லி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இஸ்லாமியன் என்று சொல்லிக்கொண்ட பெயரில் இருந்த ஒரு ஷைத்தானிய கும்பலால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலையொட்டி அதிலே பங்கெடுத்திருந்த சாரா புலஸ்தினி என்கிற ஒரு பெண்ணை வைத்து ஒரு அழகான ஒரு கதையை டிசைன் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல என்ன விளங்கிறேன்னு கேட்டால், இந்த வீடியோ இன்றைக்கி வெளியான வீடியோ, இன்றைக்கி திருப்பி அவங்க ரீபப்ளிஷ் தான், அது ஜாயிண்ட்டு சில கட்டிங் ஒட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது 2019 அவங்க வெளியிட்டாங்க. 2019 மே மாதம் 1 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு வீடியோவை, இதே வீடியோவை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லப்படுதுங்கிறதுக்கு முன்னாடி இப்போ வெளியிட்டிருக்கிற வீடியோவில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சாரா புலஸ்தீனிங்கிற ஹிந்து பெண்ணை பலவந்தமாக இஸ்லாத்தில் இணைத்து அப்படியே ஐஎஸ்ஸில் கொண்டு போய் இணைத்து விட்டார்கள், அவளை ஒரு தற்கொலை குண்டுதாரியாக மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி அந்த ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கோட அந்த வீடியோ உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள செய்திகளை பொறுத்தவரையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறனும், இந்த வீடியோவை பேசக்கூடிய நான் கடந்த காலத்தில் நான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் இருந்திருக்கிறேன். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவராக செயல்பட்டு இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு சிலோன் தௌஹீத் ஜமாத்தில் துணைத் தலைவராக செயல்பட்டு இருந்தேன். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறுகிற நேரத்தில் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தேன். ஆனால் இந்த குண்டு தாக்குதலை நடத்தினது நேஷனல் தௌஹீத் ஜமாத், தேசிய தௌஹீத் ஜமாத், என்டிஜே என்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு, அவர்கள் சார்ந்தவர்கள் தான் நடத்தினார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மற்ற எந்த தௌஹீத் ஜமாத்துகளுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை.
அந்த சாயல் இருக்கிறது என்கிற சந்தேகத்தில் சில தௌஹீத் அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சிலோன் தௌஹீத் ஜமாத்து, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்து, ஓல் சிலோன் தௌஹீத் ஜமாத்து, யுனைடெட் தௌஹீத் ஜமாத்து என்று பல அமைப்புகளை தடை செஞ்சுருந்தாங்க. தடை செய்திருந்த ஜேஎஸ்எம் தடை செய்யப்பட்டிருந்தது. எல்லாமே தடையெல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டுடுச்சு. கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பதாக அந்த தடைகளையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ என்னடான்னா நமக்கு தெரியும், இப்போ வந்து திருப்பி சித்திரை புத்தாண்டு மாதிரி தேர்தல் புத்தாண்டு வரை இருக்குது. இலங்கையிலையும் தேர்தல் செப்டம்பரில் வரை இருக்கிறதாக ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் வரை இருக்கிறதுனால இப்போ பல பகுதிகளில் இருந்து திருப்பி புற்றீசல்களாக இனவாதம் பெருக்கெடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். விமல் வீரவன்ச திரும்ப சீனுக்கு வந்திருக்கிறாரு. டாக்டர் ஷாஃபி திரும்ப பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஐஎஸ் பயங்கரவாதம், இந்த தீவிரவாதம் என்று சொல்லி திரும்ப சீனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு ஏஜென்ட் வேலையை ஐபிசி பார்த்துருக்குறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் ராசிக் சம்பந்தமாக அவர்கள் அந்த வீடியோவை ஆரம்பித்திருக்கிறார்கள். சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் நான் சிலோன் தௌஹீத் ஜமாத்தில் இருந்ததுனால அதுக்குரிய விளக்கத்தை சொல்வது சாலச் சிறந்தது. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட அனுப்பியும் கேட்கறதுனால என்ன கவனிச்சுக்கிறேன்னு கேட்டால், முதல் விவகாரம், நான் தற்போது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திலையும் இல்லை, சிலோன் தௌஹீத் ஜமாத்திலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எந்த ஒரு ஜமாத்திலும் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளிலும் தற்போது உறுப்பினராக இல்லை. இஸ்லாமியனாக, ஏகத்துவவாதியாக இஸ்லாமிய பிரச்சாரங்களையும் சமூக பணிகளையும் சமூக நலன் சார்ந்த பலவிதமான செயல்பாடுகளையும் நான் முன்னெடுத்து வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த வீடியோ யார் மீது அபாண்டம் சொல்லப்பட்டாலும் அது அபாண்டம் என்றால் அதை அபாண்டம் என்று பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால இந்த குறித்த வீடியோவில் ஐபிசி என்ன பண்ணுறாங்கன்னா, சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களை நீங்கள் ஆரம்பமாக அந்த வீடியோவை பார்க்கும்போதே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்டிஜேயினுடைய தலைவர் என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். முதல்ல இந்த கூறுகட்டவனுக்கு முதல்ல இந்த வீடியோவை செஞ்ச ஐபிசி என்கிற இந்த மலம் தின்னும் கழுகு இந்த கூறுகட்ட மீடியாவுக்கு வந்து எவர் எந்த ஜமாத்துங்கிறதே தெரியலை. இவர் பின்னாடி வீடியோவில் சிலோன் தௌஹீத் ஜமாத்துங்கிறாங்க, முன்னா வீடியோவில் பின்பகுதியில் சிலோன் தௌஹீத் ஜமாத்திர பொதுச் செயலாளருங்கிறாங்க, ஆரம்பத்தில் நேஷனல் தௌஹீத் ஜமாத்திர தலைவருங்கிறாங்க. நேஷனல் தௌஹீத் ஜமாத்திர தலைவர்னா அந்த இப்போ வெளியே வாகடப்பார் உள்ளே இருப்பாரா? முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? என்டிஜே அமைப்பிலிருந்து அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், உள்ளே விசாரணை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சில பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சட்ட ரீதியாக. இது இல்லாமல் நேஷனல் தௌஹீத் ஜமாத்தா இருந்து அந்த ஆள் முதல்ல வெளியே இருப்பாரா? இதுவரைக்கும் அப்துல் ராசிக்கோ அல்லது நான் துணைத் தலைவராக இருந்த நானோ சிலோன் தௌஹீத் ஜமாத்திலே தலைமை நிர்வாகிகளாக இருந்த நாங்களோ ஈஸ்டர் தாக்குதலை ஒட்டி எவருமே எந்த சந்தர்ப்பத்திலும் கைது செய்யப்படவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் உதவியில் அதற்கு எதிராக இருந்தவர்கள் நாங்கள். குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், கைது செய்யுங்கள் என்று தாக்குதலுக்கு முன்பதாகவே பலவிடுத்தம் நாங்கள் பாதுகாப்புத்துறை இடத்தில் சொன்னவர்கள் நாங்கள். இதுவெல்லாம் பாதுகாப்புத்துறைக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்டிஜேயினுடைய தலைவராக இருந்தார், இவங்க தான் இதை மாற்றினாங்க பிடிச்சாங்க என்று சொல்லி இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதைக்கு இப்போ நான் வந்து புதுசாக எந்த விளக்கத்தையும் சொல்ல வரலைங்க. ஏன்னா ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு கேட்டால், இதிலே சொல்லப்படுகிற செய்திகள் குறிப்பாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, சிலோன் தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பயங்கரவாத தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற எந்த நிரூபணமும் எந்த ஒரு கட்டத்திலும் பாதுகாப்பு தரப்பால் கொண்டு வரப்படவில்லை. கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் ஜனாதிபதி கமிஷனில் போய் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் போயெல்லாம் நம்ம இதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஜனாதிபதி கமிஷன் ரிப்போர்ட்டில் சில இயக்கங்கள் தடை விதிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சில இயக்கங்கள் தடை விதிக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் இந்த தௌஹீத் அமைப்புகள் தடை விதிக்கப்பட்டாலும் பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருந்தோம். அதற்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அரசாங்கமே இல்லை நாங்கள் உங்களை ரிமூவ் பண்ணுறோம், உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தடையையும் நீக்கி விட்டார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி இந்த இனவாதத்தை தூண்டுறதுக்காக திரும்ப இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே யார் மீதும் அபாண்டம் சுமத்தாதீர்கள். ஏகத்துவவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக, அவர்கள் நாட்டுக்குள் தௌஹீது பேசுகிறார்கள் என்பதற்காக, தௌஹீது ஜமாத் என்கிற பெயரில் செயல்படுகிறார்கள் என்பதற்காக அப்பாவிகள் மீது அபாண்டம் சுமத்தாதீர்கள். குறிப்பாக சகோதர இனமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு இப்படியான இழி செயல்பாடுகளில் ஈடுபடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு இந்த காரியத்திற்கும், அதாவது சாரா புலஸ்தினி என்கிறவர் இஸ்லாத்திற்கு வந்தாரா, அவரை அதாவது வீம்பாக நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே எடுத்தாங்களா, அவருக்கு வந்து
புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற சாரா புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற இந்த புலஸ்தீனி இஸ்லாத்திற்கு வந்தது எப்படி? பலவந்தமாக வந்தாங்களா அல்லது அவங்களாக இஸ்லாத்துக்கு விரும்பி வந்தாங்களா? அதற்கு பிறகு இவங்க எப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க? ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எப்போ நடந்தது என்பதையெல்லாம் நம்ம விரிவாக 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறுகிறது. 2019 மே மாதம் 1 இதே ஐபிசி இதே பொய்யையும் புரட்டையும் அவதூறையும் அசிங்கத்தையும் பச்சையாக புழுகி வீடியோவை வெளியிடுகிறார்கள். வெளியிட்டதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக அன்றைய, அதாவது அவங்க 1 போடுறாங்க மே மாதம், நம்ம மே மாதம் 3 வீடியோ வெளியிடுறோம். அந்த 3 வெளியிட்ட வீடியோவில் அக்கு வேறு ஆணி வேறு, சாரா புலஸ்தீனி யாரு, அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு அவள் வந்தா, பிறகு எப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா, வெளியே போய் அவள் இஸ்லாத்தை விட்டும் போகிறேன் இயக்கத்தை விட்டும் போகிறேன் முழுமையாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பதாகவே அவள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதற்கு பிறகு ஜஹரான் ஹாஷிம் என்கிற பயங்கரவாதியோடு திரும்ப போய் சேர்ந்திருக்கிறார். சேர்ந்து குண்டு தாக்குதலில் ஈடுபட்டா அந்த சம்பவங்கள் என்ன, உண்மையில் நடந்தது என்ன என்பதை அக்குவேறு ஆணிவேறு ஆதாரபூர்வமாக அன்றைக்கு நாம் வெளியிட்ட வீடியோ 2019 வெளியிட்டோம். இன்றைக்கு 2020, 2021, 2022, 2023, 2024 இருக்கும். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்கள் எல்லாம் மறந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஐபிசி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மலத்தை திரும்ப தூவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு பதிலாக அன்றைக்கே நம்ம வெளியிட்ட வீடியோவை இணைச்சி வர்றோம். நீங்கள் பாருங்கள். உண்மை சாகாது, சத்தியம் அழியாது, சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்கும் என்கிற அடிப்படையில் தீவிரவாதத்திற்கு எதிரான, பயங்கரவாதத்திற்கு எதிரான எம்மை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க நினைத்த ஐபிசியினுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே இதற்கு பதிலடியாக இருக்கும். எனவே அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இலங்கை வாழ் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதிலும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பில் இன்றைய இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான இனவாத தூண்டுதல் தொடர்பான வீடியோவுக்கு பதிலளிக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம். அது என்ன இனவாத தூண்டுதல் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 21/4/2019 ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே தினத்தன்று இலங்கையில் யாரும் எதிர்பாராத விதமாக முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த சில அனாமதேயங்கள், முகவரி அற்றவர்கள், தீவிரவாதத்தோடும் பயங்கரவாதத்தோடும் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இணைந்து பயங்கரமான 8 தாக்குதல்களை, குண்டு தாக்குதல்களை மனித வெடிகுண்டுகளாக மாறி நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் சுமார் 300 பேர் மரணித்து, குறிப்பாக கிறித்தவ மக்களை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதால் 300க்கும் மேற்பட்டவர்கள் இதிலே மரணித்தார்கள். அந்த மரணித்த சகோதரர்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த குண்டு தாக்குதலோடு தொடர்புபட்ட NTJ நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்பைச் சேர்ந்த ஜஹரான் ஹாஷிம் உள்ளிட்ட ISIS தீவிரவாத அமைப்போடு தொடர்பு கொண்ட யாரும் முஸ்லிம்கள் அல்ல. அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. ISIS என்கிற அமைப்பு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு அமைப்பு. இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கேவலப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாம் அங்கீகரித்த செயல்பாடுகள் அல்ல என்பதை ஆரம்பமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், மனித வெடிகுண்டுகளாக மாறி சுமார் 8 இடங்களில் தாக்குதல் நடத்திய தாக்குதல்தாரிகள் அவர்கள் யார் என்கிற பட்டியல் தற்போது பாதுகாப்பு பிரிவினரால் மிக தெளிவான முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் தலைமை தாங்கியவர் ஜஹரான் ஹாஷிம் என்றும் அவரோடு இன்னாரெல்லாம் தொடர்பு இருந்தார்கள் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தலில் ஒரு பெண்ணுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது, சாரா என்கிற பெயர் குறிப்பிடப்படுகிறது. சாரா என்கிற பெயர் குறிப்பிடப்படும் போது சாரா என்கிற புலஸ்தீனி மகேந்திரன் என்று அந்த பெயர் அறிவிக்கப்படுகிறது. இந்த புலஸ்தீனி மகேந்திரன் என்பவர் யார்? புலஸ்தீனி மகேந்திரன் என்பவருக்கும் இன்றைக்கு தொடர்பு படுத்தப்படுகிற ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்புக்கும், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்ட சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்கிற விவரங்களை மிக தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள இங்கு ஆசைப்படுகிறோம். ஏனென்றால்
இன்றைக்கு இந்த விவரம் தொடர்பாக ஐபிசி என்கிற ஒரு தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஊடகங்களை பொறுத்தவரையில் ஊடகங்கள் என்பது செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்களே தவிர செய்தியை உருவாக்குபவர்கள் அல்ல. ஊடகங்கள் செய்தியை உருவாக்க ஆரம்பித்து விட்டால் அவை ஊடகம் அல்ல, ஊடக தர்மத்தை மீறிய அவருடைய செயல்பாடுதான் அதற்கு காரணமாக அமைகிறது என்று அர்த்தப்பட்டு விடும். அந்த அடிப்படையில் ஐபிசி என்கிற குறித்த ஊடகம் இந்த புலஸ்தீனி மகேந்திரன் தொடர்பாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்பை தொடர்புபடுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிடங்கள் அடங்கிய குறித்த காணொளியில் அவர்கள் முழுமையாக தங்களுடைய ஊடக தர்மத்தை மீறிய தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். புலஸ்தீனி மகேந்திரனுக்கும் எமது அமைப்புக்கும் அல்லது எங்கள் முன்னாள் அமைப்புக்கும் உள்ள தொடர்பு தொடர்பாக பேசுவதாக இருந்தால் ஊடக தர்மத்தின் பிரகாரம் எங்களிடம் அது பற்றிய விவரங்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். புலஸ்தீனி மகேந்திரன் என்பவர் யார்? அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவர் எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார்? அவரை இஸ்லாத்திற்கு எடுத்ததற்கு ஆதாரம் என்ன? அவர் கடத்தப்பட்டாரா, தானாக வந்து சேர்ந்தாரா, அதனுடைய பின்னணிகள் என்ன என்பது பற்றியெல்லாம் எங்களிடம் ஊடக தர்மத்தின் பிரகாரம் கேட்டீர்களா என்றால் அந்த சம்பந்தப்பட்ட ஊடகமோ எந்த ஊடகமோ கேட்கவில்லை, மற்ற ஊடகங்கள் கேட்கவில்லை என்பது குறையல்ல. இந்த செய்தியை வெளியிட்ட சம்பந்தப்பட்ட ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தியை வெளியிடுறாங்கன்னு சொன்னா, ஐஎஸ்ஓடு இணைந்து மனித வெடிகுண்டாக மாறிய தமிழ் பெண் என்கிற கருத்துப்பட ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு இந்த வீடியோ பதிவோடு சம்பந்தப்பட்டவர்களாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்பை இணைத்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை இணைத்து பயங்கரவாதத்தோடு எம்மையும் தொடர்புபடுத்துகிற ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். உண்மையில் இந்த புலஸ்தீனி மகேந்திரனுக்கும் நம்முடைய ஜமாத்துக்கும் அல்லது முன்னாள் ஜமாத்தாக செயல்பட்ட ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கும் என்ன தொடர்பு? அவருடைய தாயார் தெரிவித்த கருத்துக்களில் உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற பெண் அவருடைய தாயார் குறிப்பிட்டதை போல நல்ல படித்த பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை, அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரை யாரும் கடத்தி கொண்டு கொழும்புக்கு கொண்டு வரவும் இல்லை, பிட்டகோட்டுவைக்கு கொண்டு செல்லவும் இல்லை. இவரை கடத்தி கொண்டு வருகிற அளவுக்கு இவள் கைசூப்புகிற பிள்ளையும் அல்ல. என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னா, ஒரு கை குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க, கடத்திட்டு வந்துட்டாங்க மாதிரி சொல்றாங்க. இவளை யாரும் கடத்தி கொண்டு வரவும் இல்லை, இவள் கடத்தி கொண்டு வருகிற அளவுக்கு சின்ன கை குழந்தையும் அல்ல. இவள் அட்வான்ஸ் லெவல், உயர்தரம் படித்த பிள்ளை, உயர்தரம் படித்துக் கொண்டிருந்த பிள்ளை. அந்த அளவுக்கு நல்ல உலகத்தை பற்றி கல்வி அறிவு கொண்ட ஒரு பிள்ளை தான். என்ன செய்யறான்னு சொன்னா, எங்களுடைய அமைப்பை நாடி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை நாடி மாளிகாவத்துக்கு இவள் வருகிறாள். வந்தவை என்ன செய்யறான்னு சொன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு இஸ்லாத்தை நீங்கள் கற்றுத்தாருங்கள், என்னை இஸ்லாத்துக்கு எடுங்க, என்னை இஸ்லாத்துக்கு எனக்கு என்னுடைய மதத்தில் இருக்க விருப்பம் இல்லை, ஆகவே எனக்கு அதற்குரிய சட்ட ரீதியிலான காரியங்களை செய்து என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுக்கிறார். இவர் சொன்னதோட உடனடியாக நாங்க அப்படியா வந்துட்டியாமா, எங்க இஸ்லாத்துக்கு ஆட்களை சேர்க்கிறதுக்கு குறைவா இருக்குது, நீங்க வந்துட இப்படி சேர்த்துக்கிட்டோமா? அப்படி சேர்க்கவே இல்லை. இஸ்லாத்திற்கு யாரையும் நாங்கள் பலவந்தமாக எடுப்பதும் இல்லை, எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு சில அயோக்கியர்கள், ஷைத்தான்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்த காரியத்தினால் முஸ்லிம்களை மற்றவர்கள் தவறாக பார்க்கிறார்கள். அதற்கு நாங்களும் வருந்துகிறோம். இஸ்லாத்தை கேவலப்படுத்திய ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு யாரும் கத்தியை காட்டியோ அல்லது மிரட்டியோ நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று ஆள் சேர்க்கிற வேலையை இஸ்லாமியர்கள் நாங்கள் செய்வதும் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை. அப்படி மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டிய எந்த அவசியமும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இறைவனுடைய கருணையால் எந்த தேவையுமே இறைவன் உருவாக்கவில்லை. ஆனால் இந்த சகோதரி இஸ்லாத்தை விரும்பி வருகிறாள். வந்த நேரத்தில் நாங்க எப்படி நடந்துகிட்டோம்? இன்னைக்கு அவர்களுடைய தாயார் அழுது பேசுகிறீர்கள். உண்மையில் உங்களுடைய வருத்தத்தை நாங்கள் ஆமோதிக்கிறோம். உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் குழந்தையை இழந்திருக்கிறீர்கள். ஆனால் இழந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பொய்களை சொல்லக்கூடாது. அது இன்னொரு சமூகத்தை பாதிக்கும். நீங்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தான். ஆனால் உங்களுடைய ஒருவருடைய உணர்ச்சியை பொங்க வைத்து இன்னொரு சமூகத்தின் மீது அபாண்டத்தை சுமத்துவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற உங்களுடைய மகள் கொழும்புக்கு வந்த நேரத்தில் நாங்க செய்த வேலை என்ன? உடனடியாக உங்களை தொடர்பு கொண்டோமா இல்லையா? குறித்த வீடியோல ஐபிசி தமிழ் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோலையே புலஸ்தீனி மகேந்திரனுடைய தாயார் பேசுகிற நேரத்தில் இந்த செய்தியை ஒத்துக்கொண்டுதான் அவர்கள் பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா,
அவங்க SLTJயால எனக்கு கால் பண்ணாங்க, போன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய மகள் இங்க வந்திருக்கிறாங்க, அவங்களை நாங்க இஸ்லாத்துக்கு இணையணும்னு சொல்றாங்க, அது சம்பந்தமாக உங்களோட பேசணும்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டார்கள் என்று நீங்களே வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பொம்பளை அந்த பெண்மணி அந்த அம்மா சொல்லி இருக்கிறாங்க. நாங்க கொழும்புல ராசிக் என்ற ஒரு இது SLT ராசிக் SLT தவித்து ஜமாத் அந்த இடத்துக்கு அவன் கொண்டு போய் அங்க வச்சிருந்து மாளிகாவத்தை போலீஸில எல்லாம் சொல்லி இவன் இப்படி வச்சிருந்தோட அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு பிறகுதான் இவன் எங்களுக்கு இப்படி உண்ட மகள் இங்க வந்திருக்க அப்படின்னு எங்களுக்கு கோல் எடுத்து இப்படி பேசினாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் நாங்க என் பிள்ளைய நான் அந்த சமயம் நான் வெளிநாட்டுல இருந்து என் மகளை நான் தேடி அங்க இருந்து நான் வந்திருந்தேன். வந்து அப்படியே அவன் ஒபிசிக்கு அந்த SLTக்காரன் ஒபிசிக்கு ராசிக்கிற ஒபிசிக்கு நான் போனது. போய் என் மகளை பத்தி நான் கேட்கிறேன், மகள் இப்படி வந்திருக்கா, அவங்க வந்து இப்படி முஸ்லீம் மாறப்போறேன் சொல்றாண்ட பொய்ய சொன்னாங்க. என் பிள்ளைய அந்த சமயம் அந்த முஸ்லீம் குரான் புத்தகத்துக்களை சொல்லி என் பிள்ளைய மாத்தி எடுத்துட்டாங்க. எடுத்து அப்ப நான் கத்தி குளறி கேட்டேன். அப்பவும் எனக்கு தரல இந்த பிள்ளைய. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு 2 கிழமைக்கு 15 நாளைக்கு இந்த பிள்ளைய அதுக்கு முன்ன 2 நாளைக்கு 15 நாளைக்கு இந்த பிள்ளைய தந்திருந்தோடனே இந்த புள்ள வாமாண்டு கூப்பிட்டு இந்த புள்ள வந்துட்டா. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா அது உண்மைதானே? அப்ப நாங்க வந்து முடிய வாமாண்டு சொல்லி எடுத்தோமா, முறைப்படி உங்களை தொடர்பு கொண்டோமா? முறைப்படி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்பு உங்களை தொடர்பு கொள்ளுகிறார்கள். தொடர்பு கொண்டு சொன்னதோட நீங்க கிளம்பி அத்தனை பேரும் கொழும்புக்கு வந்தீர்களா இல்லையா? அந்த புலஸ்தீனி மகேந்திரனுடைய சாட்சி முறையில் இருக்கக்கூடிய சின்னமா முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்தாங்க, ஒரு ஆம்பளை 2 பேர் வந்தாங்க. இது மாதிரி ஒரு குடும்பமே சேர்ந்து கொழும்புக்கு வந்து எங்களுடைய அந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய தலைமை காரியாலயத்தில் வைத்து முழுமையாக நான் 2 தரப்பும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீங்க என்ன சொன்னீங்க? நீ இஸ்லாத்துக்கு போக கூடாதுன்னு நின்றீங்க. அவ இஸ்லாத்துக்கு தான் போவேன்னு நின்றா. நாங்க வெறும் பார்வையாளர்களாகத்தான் நின்னோம். நீ இஸ்லாத்துக்கு வர விருப்பம்னா வாமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இஸ்லாத்தை விட்டு போறதா இருந்தா போமா, அதுவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு நாங்க எந்திரிச்சு வெளியே போனோமா இல்லையா? இது உங்களுக்கு நினைவூட்டலுக்காக தான் சொல்லுகிறேன். நாங்க அத்தனை பேருமே எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்குள்ள போயிட்டோம், ஆடிட்டோரியத்துக்குள்ள உங்களை விட்டுட்டு நீங்களா பேசி முடிவெடுங்கன்னு. அழுது பிறண்டு கும்பிட்டு எல்லாம் செஞ்சு நீ என்னோட தான் வரணும்னு நீங்க கூப்பிட்டிய, நான் வரவே மாட்டேன் அவன் நின்றா. இஸ்லாம் தான் எனக்கு வேணும்னு நின்னா. அது ஒரு கொள்கை போராட்டம் நின்றா. கடைசியில் என்ன முடிவுக்கு வந்தோம்? இத சட்ட ரீதியாக அணுக வேண்டும். இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கடத்தி கொண்டு வந்தார்கள்ங்கிறீங்க. கடத்தி கொண்டு வந்திருந்தா புலஸ்தீனி மகேந்திரன் மாளிகாவத்த போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற அந்த பெண்மணி இன்றைக்கு தற்கொலை மனித வெடிகுண்டாக மாறி இருக்கிற சம்பந்தப்பட்ட பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா, கொழும்புக்கு வந்து மாளிகாவத்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவள் கைப்பட கம்ப்ளைண்ட் கொடுக்கிறா. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான்னா, என்ன யாரும் கடத்திக்கிட்டு வரல, நானாகத்தான் வந்திருக்கிறேன், எனது சுய விருப்பத்தின் பேரில் வந்திருக்கிறேன், ஆகவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி வந்திருக்கிறேங்கிறா. அதை தாயாரும் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? மாளிகாவத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க பேசி சமாதானமா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டதுக்கு பிறகு நான் ஒரு கேள்வி முன் வச்சேன். என்னன்னா, என்னோட என் மகளை ஒரு 5 நாளைக்கு அமுச்சு வைங்கன்னு சொன்னேன், கூட அமுச்சு வச்சாங்க. சொல்றீங்களா இல்லையா? நாங்க கடத்திக்கிட்டு வந்திருந்தா அல்லது பலவந்தமா இஸ்லாத்துக்கு எடுத்திருந்தா எதுக்கம்மா உங்க கூட நாங்க அமுச்சு வைக்க போறோம்? அப்படி அமுச்சு வைப்போமா? முதல்ல இதை யோசிக்க வேணாமா? அப்ப இது தமிழ் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், உங்களுடைய எண்ணத்தில் இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பலவந்த மதமாற்றமாக இருந்திருந்தால் இப்படி நாங்க செய்ய மாட்டோம். அது மதமாற்றமே இல்லை, அது அவளுடைய மனமாற்றம். மனமாற்றத்தை மதமாற்றம் என்று திரிக்க முயலக்கூடாது. ஊடக தர்மத்தை மீறிய செயல்பாடு அது. அந்த நேரத்தில் அந்த அம்மா சொன்ன மாதிரி அவங்க கூட நாங்க அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வைக்கிறது மட்டுமில்ல, இஸ்லாத்துக்கு பலவந்தமா எடுத்தம்ங்கிறீங்களே, அவள் இஸ்லாத்திற்கு புலஸ்தீனி மகேந்திரன் இஸ்லாத்திற்கு வந்த கடிதம், அவளுக்கு இஸ்லாத்தை அவள் ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் வழங்கிய உத்தியோகபூர்வ கடிதம் ஒரிஜினல் காப்பி எங்க கிட்ட இருக்குது. ஒரிஜினலாக அவளுக்கு கொடுத்த கடிதம். அதுல புலஸ்தீனி மகேந்திரன் எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறான்னு சொல்லி சொன்னா 2015 8வது மாதம் 4ஆம் தேதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதை அவ மிக தெளிவாக அழகாக தெரிவித்தும் இருக்கிறாள். என்ன தெரிவித்திருக்கிறாள்? ஐ மகேந்திரன் புலஸ்தீனி ரிசைடிங் இன் எல்லை வீதி மான்காடு செட்டிப்பாளையம் embraced Islam with my own free will and consent.
மிக தெளிவாக என்ன சொல்றான்னு கேட்டா, எல்லை வீதி மான்காடு செட்டிப்பாளையம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற நான் என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ஐடி என்ஐசி நம்பர் இதுன்னு என்ஐசி நம்பரை என்ன செய்யறான்னா மிக தெளிவாக அதுல குறிப்பிட்டு சைன் பண்ணும்போது, சிக்னேச்சர் பண்ணும்போது தன்னுடைய பெயரை தமிழ்ல மா புலஸ்தினி மகேந்திரன் என்கிற புலஸ்தினி என்று சொல்லி தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறா. கையெழுத்து கூட கிடையாது. ஃபிங்கர் அவளுடைய பெருவிரல் அடையாளத்தை தெரிவித்து நான் இஸ்லாத்திற்கு என்னை யாரும் பலவந்தமாக எடுக்கல, நானாக விரும்பித்தான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி மிக தெளிவாக அவள் கைப்பட தந்த கடிதம் இன்னைக்கும் எங்க கிட்ட ஒரிஜினல் காப்பி இருக்குது. இப்ப யார் அவளை பலவந்தமா எடுத்தா? வந்தாங்க, இஸ்லாத்திற்கு வந்ததை நாங்கள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்தவர்களுக்கு அழகான அவர்களுக்குரிய காரியங்களை செய்து கொடுத்தோம், தாயுடைய உங்கள் குடும்பத்தினுடைய அனுமதியோடு. மாளிகாவத்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் அழகாக பேசி முடிக்கப்பட்டு உங்களோடு அனுப்பியும் வைத்தோம். நீங்க கூட்டிக்கிட்டு போனீங்களா? இல்லையா? கூட்டிக்கிட்டு போறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, 5 நாட்கள் தாயோடு நான் அழைத்து செல்கிறேன். நீங்க உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போனீங்களா? இல்லையா? 5 நாட்கள் நான் என் பிள்ளைய வச்சுக்கிறேன், வெளிநாட்டில் இவ்வளவு காலமா இருந்துட்டேன், என் கூட ஒரு 5 நாள் வச்சிருந்துட்டு நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன் சொல்லி கூட்டிக்கிட்டு போனீங்க. நாங்களும் எதையும் தடுக்கல. தாயாச்சி பிள்ளையாச்சி, அவ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அவ வீட்டுக்கு போனாலும் இஸ்லாமியனாக இருக்க போறா, எங்கேயும் அவளோட மார்க்கத்தை கடைபிடிக்க போறா, விரும்பினா இருப்பா, விரும்பலாட்டி ரிட்டர்ன் போயிருவா, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி உங்க கூட அனுப்பி வச்சோமா இல்லையா? அதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க, உங்க கூட நாங்க அனுப்பி வச்சோம் எடுத்து. அப்ப நான் கத்தி குளறி கேட்டேன், அப்பவும் எனக்கு தரல இந்த பிள்ளைய. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு 2 கிழமைக்கு 15 நாளைக்கு இந்த பிள்ளைய, அதுக்கு முன்ன 2 நாளைக்கு 15 நாளைக்கு இந்த பிள்ளைய தந்திருந்தாங்க. நாங்கள் மனிதநேய அடிப்படையில் தான் முழுவதுமாக உங்களோடு நடந்து கொண்டோம். என்னுடைய மகள், நான் வெளிநாட்டில் இருந்துட்டேன், என்னுடைய மகளோட கூட எனக்கு இருக்க முடியல, அவ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, 5 நாளைக்கு எங்க கூட அனுப்பி வைங்க, 5 நாளைக்கு அப்புறம் நானே அவளை அனுப்பி வச்சிடுறேன் என்று சொல்லி நீங்க கேட்ட நேரத்தில் போலீஸ்ல பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு எல்லாம் லீகலா செய்யப்பட்டு நீங்க கேட்டு முடிய தாயோடு செல்ல வேண்டும் என்று நாங்களே அவளுக்கு உபதேசம் பண்ணி சொன்னமா இல்லையா? இஸ்லாத்துல தாய்க்கு கண்ணியம் கொடுக்கணுமா, அவங்க வேற்று மதத்துல இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும், இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது, நீ போயிட்டு வாமான்னு சொல்லி நாங்களே அவளை உங்களோடு அனுப்பினோமா இல்லையா? அவளும் எங்க பேச்சை கேட்டு வந்தாளா இல்லையா? வர்றா. அங்க வந்ததுக்கு அப்புறம் 2015 9ஆம் மாதம் 25ஆம் தேதி நேர திரும்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஹஸ்தூன் என்கிறவரோட மீண்டும் எங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு மாளிகாவத்தைக்கு வருகிறார். வந்து என்ன செய்யறான் அந்த பொண்ணு, ஒரு எழுத்துல ஒரு கடிதம் தர்றான். அந்த கடிதத்தில் என்ன தர்றான்னு சொன்னா, நீங்க நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், விரும்பி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்தாங்க, எங்க அம்மா தாயை மதிக்கணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்லி எங்க அம்மா கூப்பிட்டதுனால 5 நாள் அம்மா கூட போய் இருந்துட்டு வாமான்னு அனுப்பி வச்சீங்க. ஆனா 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன திருப்பி அனுப்பல, என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மீண்டும் பழைய மதத்திற்கு திரும்ப சொன்னார்கள், என்னை துன்புறுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஆகவே எனக்கு அவங்களோட இருக்க முடியாது, நான் என்னுடைய கிளாஸ்மேட்டாக இருக்கிற வகுப்பு தோழனாக இருக்கிற ஹஸ்தூன் என்பவரை திருமணம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன், அவரோட தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹஸ்தூன்ங்கிறவரோட நேரடியா எங்க தலைமை காரியாலயத்துக்கு எனக்கும் ஹஸ்தூனுக்கும் திருமணம் முடித்து வையுங்கள் என்று அவள் கைப்பட எழுதிய ஒரிஜினல் கடிதம் இதா இருக்குது. ஒரிஜினல் கடிதம் அவ கைப்பட எழுதி எங்களுக்கு திரும்ப என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு லெட்டர் தர்றா. இந்த இடத்துல நீங்க என்ன புரியணும், 2015 எங்களை சந்திக்கிற நேரத்தில் அவள் தந்த ஐடி காப்பி இருக்குது, என்ஐசி ஐடி காப்பி இருக்குது. அந்த டேட்டுக்கு அவளுக்கு 19 வயசு, மேஜர் தான், மேஜர் ஆயிட்டா. அதை சொல்லித்தான், அதனாலதான் மாளிகாவத்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இவ விரும்பிய மதத்திற்கு செல்லலாம் என்கிற முடிவு ஏன் எட்டப்படுகிறது, அவ மேஜர்ங்கிறதுனால தானே. இதையெல்லாம் தெரியாம ஒரு ஊடகம் செய்தி வெளியிடலாமா? இதை பத்தி எல்லாம் பார்க்காம உங்களுடைய கருத்தை திணிக்கலாமா? இருக்கிற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பெட்ரோலை ஊத்துற மாதிரி வேலையை பார்க்கலாமா? இது மட்டும் தான் நடந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, கல்யாணம் கட்டி வைக்கிறோம் என்கிற சாரா ஜாஸ்மினும் அதே போன்று ஹஸ்தூனும் எங்களுக்கு தங்குறதுக்கு பொருளாதார வசதி எதுவும் இல்ல, அமைப்பு சார்பா ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்க அமைப்பு சார்பா என்ன செய்யறோம்னு கேட்டா, மல்வானையில ஒரு வீடு எடுத்து கொடுக்கிறோம். அதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அதை நாங்களும் மறுக்க மாட்டோம். மனிதநேய அடிப்படையில் கேட்டார்கள், தெருவுல விடல, நாங்க நீ இஸ்லாத்துக்கு எடுத்து போயிட்டு வான்னு அமிச்சல, மனிதநேய அடிப்படையில் சரிமா வாழுங்க சொல்லி எங்களால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணி கொடுத்தோம்.
அங்க வந்துட்டு எங்களுக்கு நாங்க மேல் படிப்பு படிக்கணும், நாங்க எங்க ஏரியாவுக்கு கிழக்குக்கே போயிடுறோம் என்று சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இது வரைக்கும் நாங்க வந்து அவங்களுக்கு எங்களால முடிஞ்சதை பண்ணி லீகலைஸ் பண்ணி சட்ட ரீதியாகத்தானே எல்லா காரியத்தையும் நடத்தினோம். இதுல எங்க கடத்தல் இருக்குது, இதுல எங்க பலவந்தம் இருக்குது? நீங்க என்ன காட்ட பாக்குறீங்கன்னா, ஒரு அமைப்பாக ஸ்ரீலங்கா தௌஹீது ஜமாத் என்கிற ஒரு அமைப்பாக இருந்து செய்த ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதனோடு முடிச்சு போட்டு இந்த நேரம் பார்த்து இந்த ஆலயம் கொண்டு போய் தீவிரவாதின்னு காட்டிடுவோம், பயங்கரவாதின்னு காட்டிடுவோம், அப்படி ஜாயிண்ட் பண்ணி விட்டுருவோம், ISIS காட்டிடுவோம் சொல்லி அந்த அம்மா அந்த தாய் நினைக்கவில்லை. அந்த தாய்க்கு கிஞ்சிற்றும் அந்த எண்ணம் இருக்காது. ஆனா ஊடகம் நினைக்கிறது. ஊடகம் தான் இந்த காரியத்தை பாக்குறீங்களே தவிர அந்த தாய் அப்படி நினைக்கல. அவங்களோட ஆதங்கத்துல பேசுறாங்க. அந்த ஆதங்க அவங்களுடைய நிலையில நின்று நாங்கள் அதை ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த கருத்து திணிப்பை மேற்கொள்கிறீர்கள், நீங்க செய்தியை தயாரிக்கிறீர்கள். IBC தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோலயே அந்த அம்மா புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற சாரா ஜாஸ்மினுடைய அம்மா என்ன சொல்றீங்க, திருமணம் முடிக்க போறாங்கிறத கூட எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அப்ப கூட நாங்க திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, மேஜர் ஆயிட்டா அம்மா அப்பாட்ட எதுக்கு நாங்க சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை கட்டுமான்னு கட்டி வச்சிருக்கலாம்ல. அப்படி நாங்க கட்டி வைக்கல. நாங்க என்ன செஞ்சோம், உங்களை அப்பையும் தொடர்பு கொண்டு அம்மா இவங்க திருமணம் முடிக்கணும்னு விரும்புறாங்க, இங்க எங்க கிட்ட வந்திருக்கிறாங்க, நாங்க அவங்க மேஜர் வேற அவங்களோட பிறப்பத்தாட்சி பத்திரம் எல்லாம் பார்க்கும்போது மேஜர் ஆயிட்டாங்க, திருமணம் முடிச்சு கேட்ட நாங்க கட்டி கொடுக்கத்தான் வேணும், இஸ்லாத்துக்கு வேற வந்திருக்கிறாங்க, உங்களுடைய நிலை என்னன்னு கேட்டோமா இல்லையா? நீங்களே அதை ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? வந்து கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு திரும்ப கால் பண்ணி சொல்லியிருந்தா நிஞ்சதா இருக்கேன், திரும்ப வந்துட்டாங்க, நாங்க கல்யாணம் செஞ்சு வைக்க போறோம் அப்படி என்று ராசிக்கு சொன்னாரு. அப்ப நாங்க எப்படி எங்க மேல அபாண்டமா பழி சுமத்தலாமா? நாங்க உங்களோட இவ்வளவு அன்பாக பண்பாக பாசமாக எவ்வளவு கண்ணியமாக நடந்திருக்கிறோம். நீங்கள் இப்படி எங்கள் மேல நீங்கள் பழி போட நினைக்காவிட்டாலும் ஒரு ஊடகம் எங்கள் மேல இப்படி பழிய போடலாமா? இந்த செய்தி எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா கடத்திக்கிட்டு வந்தோம்னா கடத்திக்கிட்டு வரும்போது ஆளத்தானே கடத்திக்கிட்டு வருவாங்க, பர்த் சர்டிபிகேட்டையும் சேர்த்தா கடத்திக்கிட்டு வருவாங்க. யோசிக்க வேணாம். அவருடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் நின்று எங்க கிட்ட தந்திருக்கிறாளே, எதுக்கு இஸ்லாத்துக்கு எடுக்கும் போது இந்த அடிப்படையில் இந்த சட்டப்படி தான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம். யாரும் திணிக்கலை. இங்க கல்யாணம் கட்டி வச்சதுக்கு அப்புறம் அவங்க மல்வானையில இருக்கிறாங்க, நாங்க திருப்பி எங்க கிழக்குக்கே நாங்க போயிடுறோம்னு சொல்லி மருதமுனை பகுதிக்கு போறாங்க. அது அந்த அம்மாவும் சொல்றாங்க, மருதமுனைக்கு அவங்க வந்திருந்தாங்க, மருதமுனைக்கு வந்து நின்று எனக்கு முடியல, என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லி என் பொண்ணு என்னட்டெல்லாம் கால் பண்ணி சொன்னாங்க. நீங்க சொல்றீங்களா இல்லையா? திரும்ப போனா கொஞ்ச சமயம் எங்கட புள்ள தொடர்பு வந்துச்சு. இதுல நாங்க வந்து இதுல மதுரமணியில நாங்க வீடு எடுத்து இருக்கிறோம். புள்ள வந்து 1 மாசம் அப்படி இருக்கல, கொஞ்ச நாள் இருந்தா என்னோட இருக்கல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் வந்து பல மாதிரி பல தொடர்புகள் இருக்கு, என்னால இருக்க முடியாது அழுகுனது எங்கட வீட்டை சொல்லி எங்கட ஃபேமிலிட்ட சொல்லி அழுகி இருக்கேன். உங்க அந்த பொண்ணுடைய புலஸ்தீனி மகேந்திரனுடைய என்கிற சாரா ஜாஸ்மினுடைய சின்னம்மா சாட்சி முறையில் இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, மருதமுனைக்கு வந்து அந்த பிள்ளைய திரும்ப கூட்டிட்டு போயிடுறாங்க. திரும்ப போயிட்டு அவங்களோட வந்து சேர்ந்தாலா இல்லையா? இதெல்லாம் எப்ப நடக்குது? 2015 கடைசி, 2016 ஆரம்பம். அந்த காலப்பகுதியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. அந்த காலகட்டத்தில் இது நடக்குது. நீங்கள் கற்பனையாக சிலதை சொல்கிறீர்கள், நாங்கள் ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஊடகம் கற்பனைக்கு வழி செய்திருக்கிறது, நாங்கள் ஆதாரத்தோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். 2016 ஆரம்பத்தில் மருதமுனையில இருந்த பிள்ளைய அந்த பிள்ளையினுடைய சாட்சி வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இத்தோட எங்களுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கல்யாணத்துக்கு இஸ்லாத்துக்கு வரணும்னா விரும்பித்தான் வர்றேன்னா லீகலா சட்ட ரீதியா இஸ்லாத்துக்கு எடுத்தோம், பெற்றோருக்கு சொன்னோம், போலீஸ் நிலையத்தில் அவள் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறான், நான் விரும்பித்தான் வர்றேன்னு சொல்லி அவ போலீஸ் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இஸ்லாத்துக்கு அவ வர்றா. அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டி தரணும்னு சொல்லி அவ வந்து திரும்ப கடிதம் தர்றா. லீகலா அதுக்கு அவன் முறைப்படி கடிதம் தந்த அடிப்படையில் அவளுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறோம். உதவி செய்யுங்கிற உதவியையும் செய்கிறோம். மருதமுனையில போய் படிக்க போறேங்கிறாங்க, போய் படிங்கிறோம். அதுக்கப்புறம் போனவங்க தான். அதுக்கப்புறம் எங்களோட தொடர்பு இல்ல, உங்க கூட தான் தொடர்பு. நீங்க தான் வந்து கூட்டிட்டு போனீங்க. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இந்த முன்னுரைக்கு முடிவுரை எழுதுகிற செய்தி என்னன்னு கேட்டா, இந்த IBC என்கிற தொலைக்காட்சி ஊடகம் அந்த அப்பாவி குடும்பத்தை பயன்படுத்தி இனவாதத்தை தூவி மீண்டும் ஒரு கலவரத்தை உண்டாக்கத்தான் விரும்பியிருக்கிறீங்கிறதுக்கு மேலதிகமா ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு ஆதாரத்தை நாங்க முன்வைக்க விரும்புறோம். அது என்ன ஆதாரம் தெரியுமா? இந்த சாரா என்கிற புலஸ்தீனி மகேந்திரன் என்கிற சாரா ஜாஸ்மினை
இஸ்லாத்துக்கு எடுத்து மனித வெடிகுண்டாக மாற்றி இந்த SLTJ என்கிற ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தும் சிலோன் தௌஹீத் ஜமாத்தும் அப்துல் ராசிக் என்பவரும் ISIS ஓட சேர்த்து விட்டுட்டாங்க என்று சொல்லி பின்னாடி ஒரு மியூசிக்கை போட்டு சென்டிமெண்டா ஒரு வீடியோவை போட்டா அப்படியே உணர்ச்சியை பொங்க வச்சு இனவாதத்தை கிளப்பிடலாம்ங்கிறதானே உங்களோட நோக்கம். ஆனால் இறைவன் செய்த மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா, அருள் என்ன தெரியுமா? அவ திருமணம் முடிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் மல்வானையில போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறானா, மேல் படிப்பு படிக்கணும்னு மருதமுனைக்கு போய் முடிய மருதமுனையில் அவ இருக்கிற நேரத்தில் அவட சித்தியோட சேர்ந்து ஆட்டோவில் ஏறி சொந்த ஊருக்கே போயிட்டாளா இல்லையா? நீங்க கூட்டு போயிட்டீங்களா இல்லையா? அது 2.5 வருஷமாக அதுக்கு பிறகு அவக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அந்த தொடர்பும் சும்மா இல்லாமல் ஆகல, லீகலா இல்லாமல் ஆகியது. சும்மா அவளை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க நாங்களும் அப்படியே இருந்துட்டோம்ங்கிற மாதிரி முடிஞ்சிச்சா? லீகலா இல்லாமல் ஆகுது. எப்படி இல்லாமல் ஆகுதுன்னு சொன்னா, இந்த புலஸ்தினி என்கிற ஜாஸ்மின், சாரா ஜாஸ்மினை அழைத்து கொண்டு அவருடைய குடும்பத்தார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு வருகிறார்கள். கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஹஸ்தூன் என்கிற அவளுடைய கணவரும் வருகிறார். கணவரையும் வைத்து கல்முனை போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் அவளோட கம்ப்ளைண்ட் கொடுக்கிறா. சாராங்கிறவ கல்முனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறா. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான்னு சொன்னா, எனக்கு ஹஸ்தூனோடு வாழ பிடிக்கவில்லை, நான் அவரை விட்டு பிரிந்து விடுகிறேன், எனக்கு விவாகரத்து எடுத்து தாருங்கள், இதுக்கு பிறகு எனக்கும் ஹஸ்தூனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விவாகரத்து கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறா. எங்க கொடுக்கிறா? கல்முனை போலீஸ் நிலையத்தில். அதுவும் எந்த டேட்ல கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னா 2015/12/31. இதெல்லாம் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நடக்கிற காரியங்கள் இருக்குது. அந்த கடிதம் என்ன கொடுக்க, இந்த கடிதத்தை எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறா. அந்த கடிதத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, 31/12/2015 நான் இந்த டேட்டில் கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஹஸ்தூனையும் வைத்துக் கொண்டு எனது குடும்பத்தார் முன்னிலையில் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, எனக்கு இவரோட வாழ பிடிக்கல, ஆகவே நான் எனக்கு விவாகரத்து பெற்று தாருங்கள் என்று அவள் கடிதம் கொடுத்ததாக எழுத்துப்பட தந்துவிட்டு அதை கடைசியில் மிக தெளிவாக முத்தாய்ப்பாக என்ன எழுதுறாங்கிறத நான் அப்படியே படிக்கிறேன். IBC வீடியோக்குரிய ஓனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், வீடியோ கிரியேட்டர்ஸ், வீடியோ சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே, இதை பரப்பினவங்க, மகிழ்ந்தவங்க, பிரச்சாரம் பண்ணவங்க, இனவாத தூவணும் நினைச்சவங்க, இதை வச்சு காலம் ஓட்டிடலாம் நினைச்சவங்க அத்தனை பேரும் இதை பார்த்துக்கிறங்க. அன்பாக சொல்றோம் என்ன எழுதுகிறாள் என்பதை பாருங்கள். சாரா ஜாஸ்மின் என்கிற புலஸ்தினி எழுதிய அந்த இந்து பெண் எழுதிய செய்தி என்னன்னு சொன்னா, சாரா என்கிற புலஸ்தினி, சாரா ஜாஸ்மின் என்கிற புலஸ்தினி என்ன சொல்றான்னா, நான் தற்போது சுய உணர்வுடனும் முழு மனதுடனும் தங்களுக்கு கூறும் விடயம் யாதனில், நான் தற்பொழுது முழுமையாக எனது சொந்த இந்து மதத்தை கடைபிடிக்கிறேன். இஸ்லாத்தை விட்டு போயிட்டேனுங்கிறா. நான் இந்து மதத்தை தான் இப்ப கடைபிடிக்கிறேன். எப்ப? 2015/12/31. இன்னைக்கு நாம எப்ப இருக்கிறோம்? 2019 5ஆம் மாதத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்தில். அப்ப இங்க இப்ப எவ்வளவு காலம்? 2015 அவ கடிதம் அனுப்புறதுல சொல்றா, நான் யாதனில் நான் தற்போது முழுமையாக எனது சொந்த இந்து மதத்தை கடைபிடிக்கிறேன் என்றும் தங்கள் அமைப்பின் மூலம், அதாவது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பின் மூலம் செய்து கொள்ளப்பட்ட திருமணம் மற்றும் ஏனைய சகல நடவடிக்கைகளையும் துண்டித்தும் முழுமையாக விலகியும் கொள்கிறேன். பெயர் மாற்றத்தை துண்டிச்சுக்கிறேன். சாரா ஜாஸ்மின் இல்லைன்னா நான் இதுக்கு பிறகு புலஸ்தினி தான் அப்படிங்கிறா. அதே மாதிரி திருமணத்தை ரத்து பண்ற எனக்கும் ஹஸ்தூனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறா. மற்றும் ஏனைய சகல நடவடிக்கைகளையும் துண்டித்தும் முழுமையாக விலகியும் கொள்கிறேன் என்பதையும், இவை என்னால் மனப்பூர்வமாக எடுக்கப்பட்ட இறுதி தீர்மானம் என்றும் ஒப்புக்கொண்டு இத்தால் முத்திரையில் கையொப்பம் இடுகிறேன். எனவே இவை தொடர்பாக தங்களது மேலான கவனத்திற்கும் இவற்றை கொண்டு வருகிறேன். நான் இஸ்லாத்தை விட்டு போறேன், என் இந்து மதத்துக்கே நான் போயிடுறேன், உங்க இயக்கத்துக்கும் உங்க இஸ்லாத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஹஸ்தூனும் என் புருஷனும் இல்லை, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாத்தையுமே என் பேரு கூட இதுக்கு பிறகு சாரா ஜாஸ்மின் கிடையாது, என் பேர் இதுக்கு பிறகு அதே புலஸ்தினி தான், புலஸ்தினி மகேந்திரன் தான் என் பேரு என்று சொன்னது மட்டும் இல்ல, மிக தெளிவா என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, முத்திரையை ஒட்டி பாருங்க, முத்திரையை ஒட்டி சைன் இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கிறான். இங்க வலது பெருவிரல் என்று பெருவிரல் அடையாளத்தையும் வேற பண்ணி தந்திருக்கிறார். சைனையும் பண்ணி பெருவிரல் அடையாளத்தையும் வச்சு இந்தா இருக்குது என் கடிதம், உங்க மார்க்கத்தையும் விட்டு போறேன், இயக்கத்தையும் விட்டு போறேன், 2015 12ஆம் மாதம் 31ஆம் தேதியே சொல்லிவிட்டாள்.
அதுக்கு பிறகு 2016, 2017, 2018, 2019 3.5 வருஷம். இப்ப 3.5 வருஷமா எங்களுக்கு அவளுக்கு ஏதாவது தொடர்பா? நீங்க புருஷனை விட்டும் பிரிச்சு கூட்டு போயிட்டீங்களே, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா என்னாச்சு ஒன்னும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் கடந்த 1 மாதத்திற்கு முன்பதாக நீங்கள் எங்களை மீண்டும் தொடர்பு கொண்டீர்கள். தொடர்பு கொண்டு சிலோன் தௌஹீத் ஜமாத்தை தொடர்பு கொள்றீங்க, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை தொடர்பு கொள்றீங்க, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சகோதரர் ஹிஷாமோடு நீங்க பேசுறீங்க, சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய தற்போதைய செயலாளராக இருக்கிற சகோதரர் அப்துல் ராசிகோட பேசுறீங்க. பேசி என்ன சொல்றீங்க? என் புள்ளைய திரும்பவும் காணோம், காணாம போயிட்டா. அப்ப கடத்தின கதை அப்ப பேசல, நீங்க அழகாத்தானே பேசுறீங்க. என் பொண்ணை திரும்ப காணாம போயிட்டாங்க, அங்க எங்கேயும் வந்தாளா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா, தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கறீங்க. நாங்க என்ன சொன்னோம்? எங்களுக்கு அவளுக்கு தான் சம்பந்தமே இல்லாம போச்சு, நீங்க தானே கூட்டிக்கிட்டு போனீங்க, மருதமுனையில இருந்து நீங்க கூட்டிக்கிட்டு போனீங்க, அதோட எந்த தொடர்பும் இல்லையே என்று சொல்லும் போது நீங்கள் எங்களிடம் வைத்த கோரிக்கை என்ன? கொஞ்சம் எப்படியாவது தேடித்தாங்க, தெரிஞ்சப்பா 4 பேர்ட்ட சொல்லுங்க, அவ எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று கேட்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காணாம போன அந்த செய்தியை நீங்க சொல்ற நேரத்தில் என்ன சொல்றீங்கன்னா, இறுதியாக அவள் எங்கிட்ட இந்த குருநாகல குளியாப்பட்டிய ஏரியால நாரமலை ஏரியாவில் வீடு எடுக்கிறதுக்காக காசு எங்கிட்ட கேட்டா, எங்கிட்ட காசு, என் மகள் காசு கேட்டாங்கிறீங்க. அப்ப யார் 2 மாசம் வரைக்கும், 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் யாரோட அவ தொடர்புல இருக்கிறா? உங்க கூட தான், தாயோட தொடர்புல இருக்கிறா, காசு கேட்டிருக்கிறா தாயிட்ட. அது மாதிரி அப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் அவ காணாம போறா. காணாம போனதுக்கு பிறகு நீங்க எங்களை தொடர்பு கொண்டு சொல்லும் போது நாங்க என்ன சொன்னோம்? இவ காணாம போயிட்டான்னா அப்ப அவட போட்டோ ஏதாவது இருந்தா எங்களுக்கு அனுப்பி வைங்க, நமக்கு தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு சொல்லி இவளை கொஞ்சம் தேடி பார்க்க சொல்லுவோம், இப்படி சொன்னமா இல்லையா? இப்ப காட்டுற ஆவணம், இந்த காட்டுறதுல ஆவணம் அப்ப இது இருந்துச்சு தானே நீங்க யோசிப்பீங்கல்ல. இது எங்க கிட்ட இருக்கல, இது இருந்தது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தலைமையகத்துல. அவங்க கிட்ட இப்ப கேட்டு எடுத்திருக்கிறோம். நீங்க எங்களை பத்தி இப்ப கிளப்பி விட்டுருக்கிறதுனால, மீடியா வந்து இனவாதத்தை தூவ ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த ஆவணங்கள், ஒரிஜினல் ஆவணங்களையே நாங்க அவங்க கிட்ட இருந்து கேட்டு எடுத்திருக்கிறோம். இந்த ஆவணத்துல மற்ற டீடைல்ஸ் இருக்குது. அப்போ உங்க மகளுடைய போட்டோ அனுப்பிச்சு வச்சது யாரு? நீங்க தானே எங்களுக்கு அனுப்பி வச்சிய. இன்றைக்கு புலஸ்தினி மகேந்திரன் என்கிற சாரா ஜாஸ்மின் மனித வெடிகுண்டாக மாறினாள் என்கிற செய்திக்காக செய்தியை போடும் போது ஒரு முஸ்லிம் பெண்கள் அணிகிற ஆடை அணிந்த மாதிரி உங்க மகளோட போட்டோவை எல்லா ஊடகமும் காட்டுது. அது என்ன போட்டோ? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு அனுப்பி நாங்கள் பாதுகாப்பு தரப்புக்கு இதை பத்தி தேடுங்கன்னு சொல்லி அனுப்பின போட்டோவை தவிர வேற என்ன போட்டோ? உங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சமா இல்லையா? தகவலை சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்க, இப்படி ஒரு காணாம போயிச்சான்னு சொல்றாங்க என்று சொல்லி பார்க்க சொல்றோம். அவங்களும் பாக்குறாங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் பாக்குறோம்ங்கிறாங்க. கடைசியில தொலைக்காட்சியில் உங்க மகளுடைய போட்டோவை போட்டு புலஸ்தினி மகேந்திரன் என்கிற சாரா ஜாஸ்மினும் மனித வெடிகுண்டு பாதுகாப்பு தரப்பு சொல்லும் போதுதான் நாங்களே ஆச்சரியப்படுறோம். செத்து போயிட்டாளா, அந்த அந்த நாசமா போன குரூப்போட போய் சேர்ந்துட்டாளா, தீவிரவாதி ஆகிட்டாளா, நாங்களே வருத்தப்பட்டோம், நாங்களே கவலைப்படுகிறோம். நாங்க இப்படி ஒரு காரியம் இவள் செய்து விட்டாளே என்று எங்களுக்கும் மன வருத்தம் தான். ஒரு பிள்ளை உயிர் துறந்து விட்டாளே என்று நாங்களும் கவலைப்படுகிறோம். உங்களுடைய தாயுள்ளத்தில் நின்று நாங்களும் யோசிக்கிறோம். இவ்வளவு காரியத்தை நாங்களும் செஞ்சோம். ஆனா நீங்க என்ன எங்களை காட்ட பாக்குறீங்கன்னு சொன்னா ஏதோ நாங்க ISIS தீவிரவாதிகள் மாதிரி காட்ட பாக்குறீங்க. குறிப்பாக IBC என்கிற அந்த ஊடகம் இந்த மேட்ரோட சம்பந்தமே இல்லாத ஒரு வீடியோவை எடுத்து காட்டி அப்துல் ராசிக் என்பவர் தொடர்பாக நாங்கள் தேடினோம். தேடும் போதுதான் திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்தது. என்ன திடுக்கிடும் பல உண்மையா? ராஜித சேனாரத்ன அவர்கள், இலங்கையின் அமைச்சர், சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள், இவர் NIB உடைய உளவாளி கோத்தபே ராஜபக்சவின் ஆள் என்று சொல்லுகிறார் என்கிற அந்த ராஜித சேனாரத்ன உளறி கொட்டின அந்த வீடியோவை போட்டு காட்டிய. இது எதுக்கு? தமிழ் மக்களே பாத்துக்கிறீங்க, இவன் யார் தெரியுமா? கோத்தபே ராஜபக்சோட ஆளு, மஹிந்தோட ஆளு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் இது தூண்டுறது. நாங்க முன்ன பின்ன கோத்தபய ராஜபக்சே பார்த்ததே கிடையாது. ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். நேற்று ஏகாபத்த விபக்ஷ ஒருங்கிணைந்த எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களே சவால் வந்து விட்டாங்களா இல்லையா? நிரூபிக்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவர் சொன்னது பச்சை பொய்ங்கிறது IBCக்கு தெரியாதா? ஆனா நீங்க செய்தி ஒன்றை கிரியேட் பண்றீங்க. மீடியா கிரியேட்டர்ஸ், நீங்க நியூஸ் கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணி என்ன பாக்குறீங்கன்னா, பாத்தீங்களா இவர் உளவாளியாக இருந்திருக்கிறார். உளவாளியா ஒரு பேச்சுக்கு அரசாங்கத்தினுடைய உளவாளி எப்படி ISIS தீவிரவாதியா இருப்பான்? லாஜிக்கு கூட இருக்க வேணாமா? அப்ப இது அதை எடுத்து காட்டி ஆச்சரியமான அபூர்வமான செய்தியை ராஜித சேனாரத்ன வெளியிட்டாருங்கிறீங்க. பச்சை புழுகு மூட்டை அவிழ்த்து விட்டு இருக்கிறான். அது உங்களுக்கு ஆச்சரியமான அபூர்வமான செய்தியா?
அதுக்கு டிமாண்ட் லெட்டர் அனுப்ப இருக்கிறோம். ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டா, அதுக்கு பிறகு தொடர்ந்து இன்னும் தேடும் போது இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்ததாம். என்ன ஆச்சரியம்? இவர் ISIS என்கிற அமைப்பை ஆதரித்தார் என்று சொல்லி ஒரு அறகுற வீடியோவை கட்டிங் ஓட்டிங் பண்ணி கொண்டாந்து வச்சு உங்க ஊடகத்துல லட்சணத்தை வெளியே காட்டிட்டீங்களா இல்லையா? மீடியா கேமரா ஒன்னு இருந்து வெப்சைட்ல யூடியூப்ல ஃப்ரீயா ஒரு சேனலை திறந்துட்டா எதனாலும் பரப்பிடலாம். ஒரு சமூகத்தை அழிக்கிற வேலையை கூட பார்த்துடலாம் நினைப்பா? ISIS தீவிரவாதிகளுக்கு எதிராக இலங்கையில் எங்களை விட வேகமாக யாரும் செயல்படவில்லை. இந்த அயோக்கியர்கள் ISIS ஓடு தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அரசாங்கத்தினுடைய புலனாய்வு பிரிவுக்கு 2016ஆம் ஆண்டே நாங்கள் மிக தெளிவாக எத்தி வைத்து விட்டோம். இது எல்லாம் மறைச்சிட்டு வீடியோல என்ன காட்டுறீங்கன்னா, சகோதரர் அப்துல் ராசிக் பேசுகிற அந்த காட்சி, ஒரு காட்சி, அதுல என்ன பேசுறாரு? முழுமையான வீடியோ நீங்க பாத்தீங்களா? பாத்துறீங்க, ஆனா கட்டிங் ஓட்டிங் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றாரு? திலாவத்துல நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதுவும் எப்ப நடக்குது தெரியுமா? 2012 7ஆம் மாதம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, ISIS ஒரு இயக்கம் வந்திருக்கிறாங்களே, அவங்கள பத்திய நிலைப்பாடு என்ன, இஸ்லாத்துல அவங்களோட கண்ணோட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது மிக தெளிவாக என்ன விளக்கம் எல்லாம் சொல்லப்படுகிறது? காய்தாண்டு கிளம்பி வந்தாங்க, அவங்கள சில பேர் பார்த்துக்கிட்டு இவங்க ஏதோ இஸ்லாத்தை காப்பாற்ற வந்த மாதிரி நினைச்சாங்க, அவங்களே நாசமா போன வேலையெல்லாம் செஞ்சு இஸ்லாத்தை நாசமாக்குற வேலையை தான் பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு, தாலிபான்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இப்ப ISISங்கிற ஒரு இயக்கம் வந்திருக்குது, அவங்கள பார்க்கும்போது அவங்களும் இந்த ஆரம்பத்தில் மற்ற இயக்கம் எல்லாம் செஞ்ச மாதிரி முன்னாடி சில நல்ல காரியங்களை மாதிரி செஞ்சுட்டு வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் சொல்லிட்டு வந்து என்ன சொன்னாரு? ஆனால் அது ஒரு சர்வதேச வெளிநாட்டு அமைப்பாக இருக்கிறது, அதை பற்றி நமக்கு முடிவு சொல்ல முடியாது, காலம்தான் பதில் சொல்லும், காலப்போக்கில் தான் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று முடிவெடுக்க முடியும் என்று சொன்னாரே, அதை ஏன் மறைத்தீர்கள்? அதை ஏன் இருட்டடிப்பு செய்தீர்கள்? அதை ஏன் காட்டவில்லை? உங்களுடைய ஊடக தர்மத்தை மீறிய கயமைத்தனத்தை கண்கூடாக காட்டினீர்களா இல்லையா? அதை ஏன் நீங்க வெளிப்படுத்தல? ISIS என்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகி இருக்கிறாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபார் ஈராக் அண்ட் சிரியான்னு சொல்லி அந்த அமைப்பு வந்து இப்ப இஸ்லாமிக் ஸ்டேட் என்று அறிவித்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் பார்த்த வகையில எங்களுக்கு அவங்களுடைய உள்நோக்கங்களை பத்தி எதையும் சொல்ல முடியாது. இலங்கை நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தா இவங்க இதுதான் செயல்படுறாங்க, இந்த வழியில தான் வராங்க, இதுதான் பண்ணாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க தெல்ல தெளிவா எங்களுக்கு டிக்ளரேஷன் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால அவங்க முழுசா இவங்க இப்படிப்பட்டவங்க அல்லது இப்படிப்பட்டவங்க சொல்லி ஒரு முடிவு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க இல்லை. அதுக்காக நாங்க இன்னும் அவங்களுக்கு நம்பி அவங்க முழுசா அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க தான் இந்த சிலாப்பா உருவாக்கிக்கிறாங்கன்னு நாங்க சொல்லல. அவங்களோட நடத்தைகளை பார்க்கணும், அவங்க எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி அமைதுன்றதை நாங்க கவனிக்கணும். குர்ஆன் சுன்னாத்துக்கு மாற்றமா நடந்தால் எப்படி ஆரம்பத்துல எல்லாம் இதுதான் வருவாங்க. ஆனால் எங்களுக்கு காலம் தேவை. சில காலம் வந்து சில விஷயங்கள்ல முடிவுகளை தெளிவா சொல்லும், அந்த இப்ப காலம் எடுக்கிறோம். அன்னைக்கு தெளிவாக என்ன சொன்னோம் சொன்னா, சர்வதேச வலைப்பின்னலோடு சார்ந்த ஒரு அமைப்பது, காலம்தான் பதில் சொல்லும், அதனுடைய உள்நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது என்று அன்றைக்கு 2012 சொன்னோமா? 2015 தாண்டல, அவங்க காபிர்கள் நாங்களே சொல்லிட்டோம். 2012 சொல்றோம், 2 வருஷம் தாண்டல, இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்கள் இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறவர்கள், இவர்கள் சர்வதேச வலைப்பின்னல பின்னலினூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இஸ்லாத்தை பாதுகாக்க வந்தவர்கள் அல்ல, இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள். ISIS என்கிற அமைப்புக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது அபூபக்கர் பக்தாதியாக இருந்தாலும் ஜஹ்ரான் ஹாஷிமாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதை அன்றைக்கும் சொன்னோம், நேற்றும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் இதைத்தான் சொல்லுவோம். அந்த கட்டிங்க எது மெயின் எது முடிவோ, கேள்விக்கு முடிவு, கேள்விக்கு விளக்கம் சொல்றத போட்டுட்டு முடிவு சொல்லுவார்ல, முடிவை இருட்டடிப்பு செஞ்சு பார்த்தீர்களா? ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் உங்களுக்கு இதுல? எங்களுக்கு ஆச்சரியம் உங்களை பார்த்தா. இப்ப ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்? இப்படியும் ஒரு ஊடகம் செய்வாங்களா? ஈத்தலத்தனமா இல்லையா? 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடக்கிற வேலையா இல்லையா இது? இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஒரு சமூகத்தின் மீது அபாண்டம் சுமத்தலாமா? உங்களை போன்று நாங்களும் இப்பொழுது என்ன மனோநிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடாதா? நீங்கள் 30 வருட யுத்தத்தை எதிர்கொண்ட சமுதாயம், தமிழ் மக்கள் இன்றைக்கும் வடக்கு ஆப்பிரிக்காவை போன்று இருக்கிறது. வருத்தப்படுகிறோம், அவர்களுக்குரிய உரிமைகள் கிடைக்கவில்லை. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கு இந்த குண்டு தாக்குதலால் முழு முஸ்லிம் சமுதாயமும் தலைகுனிவை அவர்கள் ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். கவலைப்பட்டு மனது நொந்து நூலாகி போய் இருக்கிற நேரத்தில் இன்னும் சகோதர உறவுகளாக இருக்கிற நீங்கள் எங்களுக்கு வேதனை தரலாமா? இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற முத்திரையை குத்தலாமா? முஸ்லிம் தீவிரவாதிகள் என்ற முத்திரையை குத்தலாமா? இவ்வளவு காலமாக
எந்த ஒரு தமிழ் ஊடகமும் எல்டிடி போராளிகள் என்றுதான் நீங்கள் பேசினீர்களே தவிர எல்டிடி தீவிரவாதிகள் என்றாவது பேசினீங்களா? தமிழ் தீவிரவாதம் என்று பேசினீங்களா? இந்து பயங்கரவாதம் என்று பேசினீங்களா? பேசணும் நாங்க சொல்லவும் இல்லை. மதத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி சம்பந்தம் எந்த மதத்தையும் சம்பந்தம். இந்து பயங்கரவாதம் என்று சொல்லாதீர்கள், கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று சொல்லாதீங்க, இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லாதீங்க, சீக்கிய தீவிரவாதம் என்று சொல்லாதீங்க. எதுக்கும் அந்த வார்த்தை மதத்தோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள். ஆனா உங்க மதத்தோட சம்பந்தப்படுத்த மாட்டீங்க. இஸ்லாம் ஒரு முஸ்லீம் செஞ்சிட்டான்னா அது இதுக்கு மட்டுமா சொல்றீங்க? ஏர்போர்ட்ல ஒரு கத்திரிக்கோளோட ஒருத்தன் வந்து மாட்டிட்டான்னு சொன்ன உடனே முஸ்லிம் ஒருவர் பயங்கர ஆயுதத்தோடு கைது அப்படி போடுறீங்க. இதே ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவன் 200 கிலோ கஞ்சாவோட மாட்டிருப்பான். 200 கிலோ கஞ்சாவோடு இன்னாருன்னு பேரை போட்டு முடிச்சிடுறீங்க. எங்களை பத்தி சொல்லும் போது இனத்தோடு மதத்தோடு சேர்க்கிறீர்கள். உங்க ஆக்களை பத்தி சொல்லும் போது பேரோட முடிச்சிடுறீங்க. என்ன காரணம்? ஏன் சகோதரே இனி எப்படி இன நல்லிணக்கம் வரும்? இனி எப்படி இன நல்லிணக்கத்தை உண்டாக்க முடியும்? அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து தான் சொல்றோம். இதை இந்த மாதிரி காரியங்களை யாரும் பார்க்காதீங்க. அப்ப ஐபிசி தொலைக்காட்சி ISIS 100% எதிர்க்கிற எங்களுடைய அமைப்பு, அது சிலோன் தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், மற்ற ACTJ, UTJ என்று பல தௌஹீத் ஜமாத் அமைப்புகள் இருக்கிறது. இவர்கள் யாரும் ISIS அமைப்பை ஆதரிக்கவும் இல்லை, பலவந்த மதமாற்றத்தில் ஈடுபடவும் இல்லை, யாரும் இது போன்ற தீவிரவாதத்தை ஆதரிக்கவும் இல்லை. ஆனா நீங்க என்ன காட்ட பாக்குறீங்களா? ஆதரிச்ச மாதிரி காட்ட பாக்குறீங்க. ஆதரித்தவர்கள் நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்கிற ISIS ஓடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஜமாத்தே மில்லத்தே இப்ராஹிம் என்கிற அமைப்பினர். ஜமாத்தே மில்லத்தே இப்ராஹிம், NTJ நேஷனல் தௌஹீத் ஜமாத், ஜாத்திக தௌஹீத் ஜமாத், அதே மாதிரி ISIS இவங்க தான் பயங்கரவாதிகளை தவிர சாதாரண முஸ்லிம்களை நீங்க இப்படி காட்டாதீங்க. எங்களை பற்றி அந்த தாய்க்கு நன்றாக தெரியும். புலஸ்தீனியினுடைய தாய், அவருடைய உள்மனது தெளிவாக சொல்லும் நாங்கள் யார் என்பதை. அவர்கள் வந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம். அதனாலதான் அவங்க பேசுற நேரத்தில் கூட நீங்க பாருங்க, எங்களை திட்டுறாங்களா, எங்களை வஞ்சிக்கிறாங்களா, அவங்க ஆதங்கத்தில் சிலதை பேசுறாங்களே தவிர எங்களோட முறை ஏன் பேசுறேன்னா அவங்களோட நாங்கள் அவ்வளவு அன்பாகத்தான் நடந்திருக்கிறோம், அவரோட இணக்கமாகத்தான் பயணித்திருக்கிறோம். அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். மனித வெடிகுண்டாக மாறுவாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே சம்பந்தம் இல்லாம போன ஒரு பெண்மணியோட இப்ப சம்பந்தப்படுத்தி எப்படியாவது எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தணும். எது எரியிற நெருப்ப தொடர்ந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க மீடியாக்கு நியூஸ் தேவை. அதுக்கு தானே இப்படி காரியம் பார்க்கலாமா? அப்ப இது நியாயமா? அப்ப சட்ட ரீதியாக நாங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறோமே. எங்க கிட்ட ஒரு வார்த்தை ஐபிசியால கேட்டிருக்கலாமா இல்லையா? லோக்கல்ல உங்க ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, யாராவது கேட்டீங்களா? யாரும் கேட்கல. என்ன காட்டுறாங்கன்னா தமிழ் பெண்ணை எடுத்து சூசைட் பொம்மராக மாற்றி விட்டார்கள். நாங்க யாரையும் செய்யல, அப்படி யாரையும் செய்யவும் மாட்டோம். அந்த கொள்கையும் எங்க கிட்ட கிடையாது. ஜிஹாத் என்கிற இஸ்லாம் சொல்லுகிற புனித போர் என்பது ஒரு அரசாங்கம் விடுதலை புலி தீவிரவாதத்திற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் செஞ்சாங்களே அந்த ஓர், அதையே ஒரு இஸ்லாமிய அரசு செய்திருந்தால் அதுக்கு பேர் ஜிஹாது தான். தீவிரவாதத்துக்கு எதிராக யார் போராடுகிறார்களோ அது அரசாங்கம் செய்கிற வேலைக்கு பேர் தான் ஜிஹாது. தவிர இந்த 4 கிறுக்கன் சஹரான் மாதிரி, ஜெய்னி மாதிரி இந்த 4 கிறுக்கு பயலோ வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்க பிள்ளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போய் வெடிக்க வச்சாங்களே, இதுக்கு பேர் ஜிஹாதும் இல்லை, இது இஸ்லாம் அங்கீகரிக்கவும் இல்லை, குர்ஆன் அங்கீகரிக்கவும் இல்லை. இந்த காரியத்துக்கு நாங்க துணை போனதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதத்திற்கு எதிராக நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்தவர்கள் நாங்கள். சிங்கள, தமிழ், ஆங்கில மொழிகளில் இரத்த தானத்தில் மிக முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். 3000 யூனிட்டுக்கு மேல ஒவ்வொரு வருடம் இரத்தங்களை பெற்றுக் கொடுத்து இரத்த வங்கியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனிதநேய காரியத்தை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அப்ப இப்படி ஒரு அவதூறை தயவு செய்து பரப்பாதீர்கள். புலஸ்தினி மகேந்திரன் என்கிற இந்த பிள்ளையினுடைய இந்த அவள் மனித வெடிகுண்டாக மாற்றப்பட்டது என்பது மார்க்க ரீதியாகவே தவறானது. அதை நாங்கள் ஒப்புவித்து விட்டோம். இந்த குற்றச்சாட்டு எங்கள் மீது ஐபிசி தொலைக்காட்சி மூலமாக பரப்பப்பட்ட ஒரு அபாண்டம். இது அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் காட்டியிருக்கிறோம். இதுதான் இதனுடைய யதார்த்தமே தவிர தவறான செய்திகளை பரப்பி இனங்களுக்கு மத்தியில் குரோதத்தை உண்டு பண்ணி மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை அதிகரிக்க வேண்டாம் என்று வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே, நாங்கள் உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை தவிர நாங்கள் உங்களுடைய எதிரிகள் அல்ல. இனத்தால் நாங்கள் சோனகர்கள், மொழியால் நாங்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள், மதத்தால் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோமே தவிர நீங்கள் பேசுகிற அதே மொழியைத்தான் நாங்களும் பேசுகிறோம்.
இந்த நாட்டுக்குள்ள நாம் எல்லாம் அந்நியமாக அண்ணன் தம்பி மாமன் மச்சான்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தேவைகளுக்காக இது போன்ற இனவாதங்களை கிளறக்கூடிய ஊடகங்களுடைய ஊடக பயங்கரவாதத்திலிருந்து நாம் அத்தனை பேரும் நம்மை விடுவித்து பாதுகாத்து தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மீண்டும் இது போன்ற காரியங்களை இவர்கள் அதுக்கு புத்துயிர் ஊட்டக்கூடிய வேலைகளை செய்வார்கள். ஊடக பயங்கரவாதம் என்பதில் தான் ஐபிசி தங்கி இருக்கிறது. ஐபிசியினுடைய ஊடக பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தயவு செய்து இது மாதிரி ஈத்தலத்தனமான இழிவான காரியங்களில் உங்களுடைய ஊடகம் ஈடுபட வேண்டாம் என்பதை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் முடித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அத்தனை பேருடைய எண்ணங்களையும் புரிந்து கொண்டு நம் அத்தனை பேரையும் நல்ல பாதையில் பயணிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நம்ம போட்டு காட்டின அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உண்மைகள் தெளிவாகி இருக்கும். இறுதியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையை மட்டும் ஊடகங்களில் தேடுங்கள். இது போன்ற பொய்யையும் புரட்டையும் அவதூறையும் அசிங்கத்தையும் கட்டமைத்து வெறும் யூடியூப்ல வார நயா பைசாக்கு நாக்கு வலிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஐபிசி போன்ற ஊடகங்களை புறக்கணியுங்கள். இவங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கே நம்ம பலவிடுத்தம் சொல்கிறோம். இந்த ஹமாஸ் என்கிற பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை அவர்கள் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பது தெரியும். பாலஸ்தீனத்தில் கொன்று குவிக்கப்படுகிற அப்பாவி மக்களை எப்படி அசிங்கப்படுத்தி செய்தி போடுகிறார்கள் என்பது தெரியும். தெரிந்து கொண்டே இவர்களுடைய ஊடகங்களை போய் பார்வையிட்டு இவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற வேலையை யாரும் பார்க்கக்கூடாது. எனவே அவர்களை புறக்கணியுங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையும் விடுத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.